கோயில். இந்த உடுப்பி கோயில் இருக்கிற கிருஷ்ணர் விக்கிரகம் இன்று நேற்று உருவானதல்ல. தோப்ரா யுகத்திலே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சொல்லி விஸ்வகர்மவால் உருவாக்கப்பட்ட விக்கிரகம். அவ்வளவு விசேஷமான விக்கிரகம். விஸ்வகர்ம கிருஷ்ணர் ஏன் அந்த விக்கிரகத்தை உருவாக்க சொல்றாருன்னா, எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நமக்கு குழந்தை பிறந்தாங்கன்னு வச்சுக்கோ. என் மாப்பிள்ளையே எடுத்து உதாரணத்துக்கு, குழந்தை பிறந்த நேரத்தில் ஃபாரின் போக மாட்டேன்ட்டார். ஏன்னு கேட்டால் அந்த குழந்தைகளோட சின்ன வயசுல குஞ்சு விளையாடுறது தான் ஒரு விசேஷமான நிகழ்வு. அதனால கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கும்போது கிருஷ்ணரும் பலராமரும் இந்த குழந்தை பருவத்தினுடைய ஒரு சந்தோஷத்தை யசோதை அனுபவிச்சாங்க, தேவகி அனுபவிக்கல. அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணார், பிற்காலத்திலே தன்னுடைய தாய் தேவகிக்காக விஸ்வகர்மாவை கூப்பிட்டு 2 விக்கிரகம் தயார் பண்ண சொன்னார். பலராமர் பொண்ணு, இவரு பொண்ணு. விஸ்வகர்மா 2 விக்கிரகத்தை என்ன மாதிரி விக்கிரகம் தயார் பண்ணலான்னு யோசிக்கிறார். அப்புறம் யோசனை பண்ணார். ஒரு காட்சி நடைய வந்ததான். கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அப்போ அளவுக்கு மீறிய லூட்டி நிறைய வீட்டில் இப்போ அந்த குழந்தைகள் எல்லாம் இருக்காங்க. ஏதோ ஒரு விசேஷமான நிகழ்ச்சியாக தான் இருக்கும். அது அந்த குழந்தை ஒரு விசேஷமான குழந்தையாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாம் கிருஷ்ணர் இந்த மாதிரி பண்ணும்போது வீட்டில் அம்மா கிட்ட அவர் சாப்பிட்றது மட்டும் இல்லை, அவர் வேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு வெண்ணெய் சாப்பிட்றத கேட்டாருன்னா 10 குரங்குகளுக்கு சேர்ந்து வாங்குவார். 10 பேருக்கு தர்மம் பண்ணுறதுக்கு அந்த அம்மா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு நாள் வீட்டில் இருக்கிற மொத்தெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டாரு. மறுநாள் தயிர் கடையிலுக்கு மொத்தம் இல்லை. எங்கன்னு பார்த்தா இவர் தூரத்துலேருந்து கிளம்பிக்கிறார். இதான் மொத்தான்னு கொடுக்கணும்னா நான் சொல்கிறதுக்கு நீ சம்மதம் போடணும், அப்போ தான் கொடுப்பேன். என்னடா வேணும் சொல்கிறேன், எல்லாம் இன்னைக்கு இவ்வளோ வெண்ணெய் கொடுத்தாகணும். சரி என்று ஒட்டிய தக்கிறதுக்கு அந்த மொத்த கொண்டு கொடுத்தாங்க. அந்த காட்சியை விஸ்வகர்மா அப்படியே விக்கிரகமாக வச்சுட்டாங்க. அந்த கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை தேவகி அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. பார்த்துட்டா பார்ப்போம். பிற்காலத்தில் பீமசேனன் எடுத்துட்டு போறாரு துவாரகா இதுக்கு அஸ்தினாபுரத்துக்கு. பீமசேனன் பூஜை பண்ணிட்டு இருப்பார். அதுக்கு பிறகு அவங்க வனவாசத்துக்கு போன பிறகு மீண்டும் துவாரகைக்கு வருது. பிற்காலத்தில் துவாரகை கடல் உள்வாங்கின பிறகு அரிய பொருள்கள் எல்லாம் கடலுக்குள்ளே இதாகிடுது. பிற்காலத்தில் கலியுகத்தில் விஞ்ஞானிகள் எல்லாம் துவாரக பகுதியில் நிறைய கடலுக்குள்ள இருந்து அந்த துவாரக பகுதி இருக்கு. அந்த அரண்மனை பிளேஸ் இருக்கு பாருங்க, அங்கேருந்து அரிய பொருள்கள் எல்லாம் கண்டெடுத்திருக்காங்க. அப்போ கிடைச்ச பொருள் இந்த விக்கிரகமும் 2. ஒன்று கிருஷ்ணருடைய விக்கிரகம், பலராமருடைய விக்கிரகம். இந்த விக்கிரகம் மியூசியத்தில் இருந்தது. அது எப்படியோ பிற்காலத்தில் கடற்கரைக்காரர்களுடைய கைக்கு போய் சேர்ந்துடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, இது வெளியூர் நாட்டிலையோ மற்ற இடங்களையோ சேல் பண்ணால் ஏகப்பட்ட லாபம் கிடைக்கும். அதனால என்ன பண்ணாங்க, அந்த விக்கிரகத்தை எப்படி கொண்டு போகிறது பாதுகாப்பா நாம கட்டி தயார் பண்ணிட்டாங்க. கோப்பி சந்தன கட்டி, அதுக்குள்ளே விக்கிரகம், வெளியில பார்த்தா சந்தன கட்டி, அந்த மாதிரி பண்ணி தயார் பண்ணிட்டு கப்பலில் கடத்திட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த உடுப்பி கடற்கரை ஓரமாக வரும்போது பயங்கரமான சூறைக்காற்று, அதாவது புயல். இந்த புயல் காற்றிலே அகப்பட்ட கப்பல் தத்தளிச்சுட்டு இருக்கும்போது அன்றைய தினம் மத்வாச்சாரியர் தன்னுடைய சீடர்களோடு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தார் கடல்ல. இதை பார்த்து மத்வாச்சாரியர் என்ன பண்ணார், ஓஹோ இந்த கப்பல் ரொம்ப தத்தளிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அங்கவஸ்திரத்தை காட்டுறார். காற்று அப்படியே நின்றுடுது. மத்வாச்சாரியாருக்கு ஒன்றும் அது பெரிய விசேஷம் இல்லை. வாயு பகவானுடைய ஹம்சா அவர். ராமாயண காலத்தில் ஆஞ்சநேயர், பிற்காலத்தில் பீமசேனன், கலியுகத்தில் மத்வாச்சாரியார். அப்படியே கடல் நின்றுடுது, அப்படியே காற்று நின்றுடுது, புயல் காற்று. அப்புறம் அந்த கப்பல் மாலுமிகள் பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த மகானுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு சின்ன போட்டு மூலமாக கரைக்கு வர்றாங்க. கரைக்கு கேட்குறாங்க, சுவாமி உங்களுக்கு என்ன வேணும், எங்களை காப்பாற்றிருக்கீங்க, எங்ககிட்ட தங்க வயிறுடைய நகைகள் நிறைய இருக்குது, எது ஒன்றும் தர்றோம், அதெல்லாம் எதுவுமே வேணாம், அந்த 2 நாமகட்டி இருக்கே இறக்கி வச்சுட்டு போயிடுங்க. அவங்களுக்கு ஆச்சரியமாகி போயிடுது. ஒரு மறு வார்த்தை பேசாமல் 2 நாமகட்டியை இறக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. தன்னுடைய சீடர்கள் மூலமாக அந்த நாமகட்டியை தூக்கிட்டு வரும்போது மல்பேன்ற இடத்துல ஒரு விக்கிரகம், ஒரு நாமகட்டி விழுந்துடுது. அது வரைஞ்சிருந்து உள்ள பலராமருடைய விக்கிரகம் இருக்கு. அங்கே பலராமரை பிரதிஷ்டம் பண்ணிடுறாங்க. அப்போ இதில் கிருஷ்ணர் தான் இருப்பாருன்னு நல்லா தெரியும். உடுப்பிலே கொண்டு வந்து பிரதிஷ்டம் பண்ணிடுறாங்க.
அப்படி மத்வாச்சாரியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மிக விசேஷமான விக்கிரகம் இது, இந்த கிருஷ்ணருடைய விக்கிரகம். இந்த உடுப்பிலே அந்த சொன்ன நவரத்ன தேர் ஒன்று, 3 ஒரு கங்கா தேர், வெள்ளித்தேர், அது இல்லாமல் 2 ரதம், 3 இந்த தேர் இருக்கு, சாதாரண தேர், அது இல்லாமல் ஒரு விறகு தேர் ஒன்று இருக்கு. விறகு தேர் மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னு கேட்டால் இந்த மடம் மாறும்போது இந்த வருஷம் இவர் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் அவர் பண்ணணும் புதுசாக. அதே மாதிரி இதெல்லாம் எடுத்து சமையல் கட்டில் எரிக்கிறது பயன்படுத்துவாங்க. அந்த மடம் பொறுப்பேற்றும் போது திரும்பி ஒரு தேர் தயார் பண்ணுவாங்க, விறகு தேர். அதே மாதிரி திரும்பி தயார் பண்ணி வச்சுருவாங்க. நாம எல்லா கோயில்களில் உள்ளே போகும்போது வெளியில வாசல்ல ஜெய விஜயர்கள் இப்படி இருப்பாங்க. பார்த்துட்டு உள்ளே போகிறோம், சன்னிதானம் எதிர் கிருஷ்ணருடைய சன்னிதானம் இருக்கும், கிருஷ்ணருடைய சன்னிதானம். ஆனால் இங்கே உடுப்பில் அப்படி இல்லை, ஜெய விஜயர்கள் இப்படி இருக்காங்க. உள்ளே போனால் கோயில் கதவு மூடி இருக்கும், அங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி சுற்றி சரவுண்ட வந்துட்டால் கிருஷ்ணர் தரிசிக்கும். ஏன்னு கேட்டால் ஒரு காலத்தில் இங்கே கனகதாசர் வந்து ஒரு பக்தர் இருந்தார். புரந்தரதாசர், தியாகராஜர் பாடி இந்த கனகதாசர் மிகப்பெரிய பக்தர். ஆனால் கொஞ்சம் பின்தங்கிய ஒரு காலத்தில் அவர் சிற்றரசராக இருந்தார். சிற்றரசர்களாக இருந்து ஒரு போர்க்காலத்தில் எல்லா செல்வத்தையும் இழந்த கடைசியில் உயிருக்கு கஷ்டப்படுற நிலையிலே போராடிட்டு இருந்தார். அப்போ பகவான் ஸ்ரீமன் நாராயணன் காட்சி தந்து அந்த கனகதாசனுக்கு நிலையில்லாத பொருள்கள் தான் போயிட்டு, நீ அதை பற்றி கவலைப்படாது, நிலையான பொருளை தேடிக்கும்,